உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் பீட் எது வேணாம், அப்படியே பியானோ மட்டும். புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கு நன்றி நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. நீங்க கொடுத்த எல்லாவற்றுக்கும் இயேசு ராஜா. அல்லேலூயா. இந்த இரவு வேளை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிறைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய டைரியிலேருந்து வெளியே வருது. அல்லேலூயா அல்லேலூயா. நிறையா பணங்களாக வெளியே கொட்டுது, என்னதுன்னு தெரில. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஓகே, காலை தினத்தில் தியானித்த அதே வசனத்தை எடுத்து திரும்பவும் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம். அவர் கிருபை என்றும் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் அதனுடைய 22வது அதிகாரம் 7வது வசனம். யாராவது ஒரு சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காலை தினத்தில் இந்த வார்த்தையை தான் தியானமாக வைத்து சில காரியங்களை பேசினோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு 7 காரியங்களை குறித்து பேசினோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த 7வது தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஜெபம் பண்ணணும்? இல்லை கடைசி 7வது விழித்திருந்து எப்படி ஜெபம் பண்ணணும்? அல்லேலூயா. இந்த 7வது தலைப்பு தான் இன்னைக்குரிய வசனத்தின் தலைப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு அதை குறித்து இன்னும் அதிகமாய் தெளிவாய் வாசிக்கலாம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் அங்கங்கே உட்காந்துட்ருக்கீங்க, கொஞ்சம் இந்த சேரெல்லாம் நிரப்பிட்டா நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அப்படியே வந்துடுங்க. ஏசி குளிர் தான், என்ன ரொம்ப குளிர்தோ? அவள் இதெல்லாம் ஒரு ஏசியை கூட ஆஃப் பண்ண 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அல்லேலூயா அல்லேலூயா. ஏசி ரொம்ப இருந்துச்சுன்னா நடுவில் கூட உட்காந்துக்கோங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 7வது, ஒருவேளை காலையில் வராதவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷனாக மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 7 தலைப்பில் நாங்கள் பேசினோம். எப்படி ஜெபிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்தில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நின்று பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, யாருக்கு முன்னாடினா மனுஷகுமாரனுக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணணும். அவருக்கு முன்னாடி எப்படி நிற்கணும் அப்படின்னா, முதலாவது ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். 2வது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 3வது உபவாசத்தோடு ஜெபிக்கணும். 4வது ஜாக்கிரதையோடு ஜெபிக்கணும். 5வது உத்தமமாக ஜெபிக்கணும். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. அடுத்தது 6வது கருத்தாய் ஜெபிக்கணும். 7வது விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசணும். நீங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க நோட்ஸை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா நான் போகிறதுக்குள்ளே சில வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆண்டவர் கிருபையாய் எப்படியோ ஆண்டவர் சித்தத்தின்படியாக நடத்துகிறாங்க. அல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரர் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவாங்க. அல்லேலூயா. நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நன்மையாக தான் நடத்துகிறாங்க. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை குறித்து காலையில் அவர் சீக்கிரமாய் வருகிறார் அப்படின்னு எப்படி ஜெபிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம், நாங்கள் பேசணும். அதை குறித்து வாஞ்சியாக இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்றைக்கி விழித்திருந்து ஜெபிக்கிறவங்க எப்படி ஜெபிக்க வேண்டும், காலையிலேயே ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லிட்டேன். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்,
விழித்திருந்து ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணணும்? எப்படி? 10 வருஷத்துக்கு முன்னாடி என் காரு கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற காராக என்ன பண்ணிச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இண்டிகா கார் வச்சுருந்தேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இண்டிகா கார் வச்சுருந்தேன். அந்த காரை என்ன பண்ணணும்? தள்ளி தான் என்ன பண்ணணும்? நல்லா தான் வண்டி, நல்ல வண்டி தான், பேட்ரி இருக்காது. சில டைமில் வெயில்லையோ பனிலையோ மழையிலையோ நிப்பாட்டினா ஸ்டார்ட் ஆகாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி புது விசுவாசியாக இருந்தோம். வரும்போது பாஸ்ட்டு தள்ளி தள்ளி என்ன பண்ணாங்க? ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 10 வருஷம் ஆகியும் அதே மாதிரி தள்ளி தள்ளி என்ன பண்ணக்கூடாது? ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் புது கார் மாதிரி என்ன பண்ணணும்? இருக்கணும். ஒரு ஆடியோ, பென்ஸோ, பிஎம்டபிள்யூ ஏறி உக்காந்த உடனே சாவியும் போட தேவையில்ல, எடுத்துகிட்டு போய் கையை வச்சா என்ன பண்ணிடணும்? வண்டி ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகலைன்னா ஏதோ பிரச்சனை என்ன பண்ணுது? சர்ச்சுக்கு வந்த உடனே நீங்களும் ஆண்டவரை என்ன பண்ணணும்? நீங்களும் பாஸ்ட்டும் கனெக்ட் ஆகக்கூடாது. நீங்களும் ஆண்டவரை என்ன பண்ணணும்? பாஸ்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளி தள்ளி ஆண்டவரோட பேசுப்பான்னு தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த தள்ளுதல் இப்போ இருக்கக்கூடாது. இப்போ வந்த உடனே கையை தூக்குனா யாரோட கனெக்ட் ஆயிடணும்? அந்த விழித்திருப்பதை குறித்து இன்னைக்கு பேச போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. நான் அதிகமாக தியானிக்கல, அதனால வசனங்களை நான் எடுத்துக்கல. நான் வசனத்தை சொல்ல சொல்ல நீங்கள் வாசித்தா நல்லா இருக்கும். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று. எங்கே திடீர்னு குரல் வருது? எங்கே? ஓ, சத்தோஷம். அல்லேலூயா. திடீர்னு சத்தம் வந்தவொடனே பயந்துட்டேன். சொல்லலாம், வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. அவர் எப்போ வர்றாருன்னா தெரியாது. அவர் எப்போ வர்றாருன்னு என்ன பண்ணாது? அல்லேலூயா. நம்ம காலையில் பேசும்போது சொன்ன 10 கன்னிகைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாங்க. 10 கன்னிகை எங்கே வந்தாங்களாம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாங்க. ஆனால் 10 பேரில் 5 பேர்கிட்ட என்ன இருந்தது? என்ன இருந்துச்சு? 5 பேர்கிட்ட ஆண்டவர் எப்போ வராங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. வந்த ஆண்டவருக்கே என்ன பண்ணாது? தெரியாது. திடீர்னு ஆண்டவர் வர எக்கால சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் விழித்து எழும்போது அங்கே பார்த்தா 5 பேர்கிட்ட மட்டும்தான் என்ன இருந்தது? என்ன இருந்தது 5 பேர்கிட்ட? இதை குறித்து நீங்கள் வேதத்தில் அதிகமாக வாசித்திருப்பீங்க. அல்லேலூயா. விழித்திருக்க வேண்டும் என்று மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் மத்தேயு எழுதும் போது இப்படி சொல்லுற, இயேசுவானவர் எங்களுக்கு போதிக்கும் போது இப்படி போதித்தார். அவர் என்ன நாளிகையில் வருவாருன்னு என்ன பண்ணாது? நாளிகைனா என்ன டேட்டில் வராங்கன்னு என்ன பண்ணாது? ஆண்டவர் சொந்தக்காரர் கிடையாது. ஆண்டவர் யார்? அருள்தாஸ் பாஸ்டர், நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரேன்னா ஓகே பண்ணலாம். இல்லை திடீர்னு வீட்டை பூட்டிட்டு ஓடனா கூட என்ன பண்ண முடியாது, நான் ஒன்றும். ஆனால் அருள்தாஸ் பாஸ்ட் வீட்டுக்கு இன்னொருத்தர் வருவார். அவர் பேர் என்ன? திருடன். அவர் அட்ரஸ்ஸு லெட்டரெல்லாம் போட்டெல்லாம் என்ன பண்ண மாட்டார்? ஃபோன் பண்ணி பாஸ்டர் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து திருட வரேன், எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். பார்த்துக்கிட்டே இருப்பான். பாஸ்ட் வீட்டில் இல்லை, கூரையை பிரித்து இறங்கி, நல்ல வேலை இப்போ மோல்டிங் வீடாக வாடகை இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. ஒருவேளை சீட்டு வீடாக இருந்தால் சீட்டை பிரித்து வீட்டுக்குள்ளே இறங்கி மொத்த பொருள் என்ன பண்ணிடலாம்? பீரோவை தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? போயிருக்கலாம். எங்களுக்கு பீரோவில் இருக்கிற லாக்கர் மேலே ரொம்ப நாள் ஆசை. லாக்கர் சாவி தான் என்ன பண்ணல, கிடைக்கல. அல்லேலூயா. அது இப்போ போகிறதுக்குள்ளேயே கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் திருடன்ல, கொஞ்சம் நான் அதை சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்பது ஒரு வசனம் இருக்குது வேதத்தில். அந்த திருடன் என்ன பண்ணுவான்னா திடீர்னு என்ன பண்ணுவான்? எங்கள் ஊரில் சொல்லுவான், திருடன் வீட்டுக்குள்ளே திருடன் என்ன பண்ணிட்டான்பா இறங்கினான். எங்கள் ஊர்லலாம் ஒரு திருடன் இருக்கான். அவன் மோசமான திருடன், எல்லாருக்குமே தெரிஞ்ச திருடன் தான். நாங்கள் இப்போ சர்ச்சு கட்டியிருக்க இடத்துல ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடன் எப்படி தெரியுமா? நீங்கள் தெரியாமல் ஏதாவது பப்ஸோ இல்லை ஏதாவது சாப்பாடை வாங்கி வச்சுட்டு டோரை திறந்து வச்சுட்டு போடையும் அழகாக உள்ளே வந்து எப்படி நம்ம சாப்பிடுவோமோ சாப்பிட்டு மீதி என்ன பண்ணுறோம் அங்கங்கே போட்டுட்டு என்ன பண்ணுறோம், வீட்டை திறந்து வச்சா அழகாக வீட்டுக்குள்ளே வந்து நம்ம எப்படி ஃப்ரிட்ஜை திறப்போமோ திறந்து அதில் இருக்க பாலையோ முட்டையோ எல்லாத்தையும் அழகாக எடுத்து சாப்பிட்டு என்ன பண்ணுறோம், மறுநாளைக்கு நமக்கு இல்லாத அளவுக்கு பண்ணி அழகாக வச்சுட்டு என்ன பண்ணுறோம். அல்லேலூயா. நமக்கு இருக்குதோ இல்லையா, திருடன் அப்படி தான் என்ன பண்ணுவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை, ஆனால் ஆண்டவர் அப்படி தான் வருவார். அல்லேலூயா. எதிர்பார்க்காத நேரத்தில் திருடனை போல ஆண்டவர் வருவான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ திருடனை போல வராருன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரெடியாக வந்த உடனே வந்துடுறேன் அப்படின்னு போயிடணும். அல்லேலூயா. சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விழித்திருக்க வேண்டும்
எப்படி விழித்திருக்க வேண்டும். இதை குறித்து நம்ம காலையிலேயே தியானிச்சிட்டோம். இருந்தாலும் திரும்பவும் அதே வசனத்தை என்ன பண்ணணும், நான் சொல்லணும். திரும்ப ஒரு கொலோசியர் 4வது அதிகாரம் 1வது எப்படி விழித்திருக்க வேண்டும். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. என்ன ஜெபத்துல விழித்திருக்கணுமா? ஐயோ அல்லேலூயா. என் கூட இணைங்க கொஞ்சம், நான் திரும்ப தள்ளாதபடி பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. கொலோசியர் 4:2 சொல்லுது, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல. அல்லேலூயா. நோட்ஸையும் எடுங்க, அதே நேரத்தில் டக்குன்னு வேதத்தையும் என்ன பண்ணுங்க, திருப்பி கொள்ளுங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறேன், அப்புறம் திரும்ப நாளைக்கு காலையில் வரணும்ல. அப்புறம் பாஸ்ட் இன்னைக்கு லேட் சோனு ஆமேன் வந்துருச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி நான் லேட்டாக விட்டுட்டு நீங்கள் தான் லேட்டாக விட்டீங்க, அதனால் நாளைக்கு நான் 1 மணி நேரம் லேட்டாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான் என் பகுதியில் ஊழியம் செய்கிறேன்ல, அங்கே சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக என் கூட ஆவியோடு இணைஞ்சிங்கன்னா 1/2 மணி நேரம், கொஞ்சம் ஆவியை தள்ளி போனீங்கன்னா ஒரு 1 மணி நேரம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்ணிக்கிறேன். எனக்கு ஏற்ற பாஸ்ட் மைக் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க. அங்கே பேசும்போதே உன் இஷ்டம்ப்பா, எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துக்கோ, ஏன்னா என்கிட்ட வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அதனால் என் இஷ்டத்தின்படி இன்றைக்கி எடுக்க போகிறேன். எத்தனை பேருக்கு ஆமேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. கை வர மாட்டேதே. அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 4:2 திரும்ப வாசிக்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். முதலாவது வந்துடலாம். இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ணணும்? நீங்கள் காலையில் சொன்ன அந்த 7 பாயிண்ட், அந்த 6 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை இது கூட இணைச்சிக்கோங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறவங்க இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தில் ஜெபம் பண்ணணும், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும், அப்புறம் கருத்தோடு ஜெபம் பண்ணணும். இந்த வார்த்தைகளை அதில் என்ன பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணுகிறவர்கள் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும். இது கூட இன்னொரு காரியத்தையும் நான் கடைசியாக ஆல்டர் கொடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை செய்யணும். அல்லேலூயா. வீண் அலம்பல்கள் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தை எடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தாவீதை குறித்து நான் சொன்ன தெரியுமா, தாவீதுக்கு ஒன்று தேவை. தன்னுடைய பிள்ளை மரிச்சிட்டான், தன்னுடைய பிள்ளை மறிக்க போகிறான்னு அது தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வேளை கரிசனையோடு அந்த உயிரை கொடுப்பாரான்னு சொல்லி பிள்ளைக்காக அவன் அலுப்பல் நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபம் இல்லை. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஃபாஸ்டிங் இருந்து என்ன பண்ணுறாரு. அல்லேலூயா. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறாரு. அது நன்மை கிடைக்குதோ தீமை கிடைக்குதோ அது 2வது காரியம், அதற்குள்ளே நான் போகலை. ஆனால் அவனுடைய ஜெபம் ஒரே ஒரு காரியம், என் பிள்ளைக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை, ஒன்று நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஒரே ஜெபம் பதில் வருகிறதுக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் நம்ம என்ன கேட்குறோன்றதுக்கு ஆண்டவருக்கு நல்லாவே என்ன பண்ணும் தெரியும். ஆனால் அது நிற்கிற இடத்துல இணைகிறவர்களாக இருக்கணும். அந்த இணைப்பிற பாதை சரியாக என்ன பண்ணணும் இருக்கணும். தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதா என்ன பண்ணக்கூடாது. ஒரு 10 ஸ்தோத்திரத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் இல்லை, வந்த உடனே என்ன பண்ணணும், நான் ஸ்தோத்திரம் சொன்ன உடனே எனக்கு என்ன வரணும், பதில் என்ன பண்ணணும். அல்லேலூயா. காலையில் எஸ்ராவை குறித்து சொல்லும்போது சொன்னேன், எஸ்ரா ஒரு பிளான் பண்ணிட்டாரு, நான் இதற்காக ஜெபிக்க போகிறேன்னு. ஒரு வசனத்தை விட்டு 2வது வசனம் 21வது வசனத்தில் பிளானை பண்ணுறாரு. 23வது வசனத்தில் சொல்கிறார், என்னுடைய உபவாசத்தின் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாங்க. எப்படி கேட்டார்? ஒரு வசனம் தான் இடைவெளி, ரொம்ப பெரிய 2-3 அதிகாரம்லாம் இல்லை, ஒரு வசனம் தான். என்னது? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில கனெக்ட் பண்ணுகிற ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியத்தை குறித்து வாசிக்கலாம். நான் எதில் விழித்திருக்கணும்? முதலாவது ஜெபத்தில் விழித்திருக்கணும். முதல் தலைப்பு ஜெபத்தில் விழித்திருக்கணும். கொலோசியர் 4:2 சொல்லப்படுது. அடுத்தது நான் எதில் விழித்திருக்கணும் தெரியுமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது நிருபத்தில் வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய். போதும் போதும் போதும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்துக்கொண்டு. அல்லேலூயா. முதல்ல ஜபத்துக்கு விழித்திருக்கணும். எதுக்கு விழித்திருக்கணும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் விழித்திருக்கணும். அடுத்தது பாவம் செய்யாமல் இருக்க விழித்திருக்கணும்.
சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அல்லேலுயா வரட்டும். அல்லேலுயா. அதுக்கு மேலே நிறைய வார்த்தைகளை குறித்து நிறைய வார்த்தைகளை பேசியிருப்பார். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாமா? 34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்து கொண்டு தெளிந்த தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றிய அல்லேலுயா அல்லேலுயா. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசுனா யார்? சொல்லுங்க, டப்புன்னு சொல்லிடணும். பைபிளில் வசனத்தில் தேடினா கிடைக்காது. என்ன பார்த்து அல்லேலுயா. இயேசுனா யார்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுனா யார்? இரட்சகர், மேய்ப்பர், தகப்பன், அப்புறம் வேற என்னது? இங்கே வசனம் சொல்லுகிறது. கொரிந்தியருக்கு பவுல் அழகாக அவர்கிட்ட சொல்கிறார், எப்பா இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி செய்யணும், சகலமாய் இருக்கணும், நன்மையாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. உங்களில் சில பேருக்கு யாரையே தெரில, உண்மையான இயேசுவே என்ன பண்ணல, யாரையே தெரியல, இயேசுன்னு ஒருத்தரே என்ன பண்ணல. நான் செய்யறது பாவனே எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. அல்லேலுயா அல்லேலுயா. நிறைய நேரங்களில் நாமும் இப்படி தான் என்ன பண்ணுறோம். நிறைய நேரங்களில் நாம் செய்கிறது பாவனே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. காலை நேரத்தில் நான் படிக்கும்போது அதுதான் தோணுச்சு. நான் ஜெபிக்கும்போது நான் அடுத்தவனை குறை சொல்கிறேன் தெரியுமா, அதே பாவம்னு வசனம் என்ன பண்ணுகிறது. நான் மற்றவனை குற்றப்படுத்தி ஜெபிக்கிற ஜெபம் பாவம் என்று என்ன பண்ணுகிறது. 2 பேர் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தாங்க. ஒருவன் என்ன சொன்னான்னா, தன்னை மேன்மைப்படுத்தி இன்னொருவனை குற்றம் சொல்லி என்ன பண்ணா, அவனை காட்டிலும் நான் என்ன இல்லை, பாவி இல்லை, அவனே என்னை காட்டிலும் பாவி, நான் பரிசுத்தவான்னு கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையாக இருக்கிறேன் அப்படி சொன்னவன். ஆனால் அங்கே பின்னாடி வாசல் வெளியே நின்று ஜெபிக்கிறவன் சொல்ல, நான் பாவியிலும் பிரதான பாவி, நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அல்லேலுயா. இப்போ எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும், அது தெளிவாக இருந்தீங்கன்னா தான் இது பாவமா சரியா தவறா என்பதே என்ன பண்ண முடியும். விபச்சாரம் பண்ணுறது தான் பாவம் நிறைய பேர் நினச்சிட்டாங்க. திருடுறது தான் பாவம் நிறைய பேர் நினச்சிட்டாங்க. வேசித்தனம் பண்ணுறது தான் பாவம் நினச்சிட்டாங்க. இல்லை, அடுத்தவனுக்கு விரோதமாக ஜெபிக்கிற ஜெபமே இங்கே என்ன தான். நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அல்லேலுயா. அப்போ ஜெபம் மாறணும். அல்லேலுயா. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க ஆவலாய் இருக்கிறவர்களுடைய ஜெபங்கள் இப்படிப்பட்ட ஜெபமாக என்ன பண்ணக்கூடாது, பாவம் நிறைந்த ஜெபமாக இருக்கக்கூடாது. பாவத்துக்கு விழித்து இருக்கணும். எதுக்கு விழித்து இருக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபம் பாவமா இல்லையான்றது தெரிந்து என்ன பண்ணணும். அல்லேலுயா. இதை பற்றி பேசியிருப்பாங்களான்னு தெரியல, இது புதிய உபதேசமாக இருக்கும். அல்லேலுயா. நான் படிக்கும்போது இது என்னை தொட்டது. அல்லேலுயா. ஏசு யார்? நான் அன்பாய் பேசுகிறத பார்த்தாலே ஏசு யார்னு இந்த உலகத்துக்கு என்ன பண்ணும், தெரிஞ்சிடும். ஏசு யார்? நான் பேசுகிற புத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தா ஏசு யார்னு என்ன பண்ணும். நான் போய் ஏசு நல்லவர்னு சொல்ல தேவையில்லை, ஏசு பாவத்தை மன்னிக்கிறவன்னு என்ன பண்ண தேவையில்ல, சொல்ல தேவையில்லை. நான் நடக்கிற நடக்கைகளே மற்றவர்களுக்கு என்னவாகும். அல்லேலுயா. எனக்கு இப்போ கூட ஆசை என்னன்னா, நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கணும்னு போனேன். இது வரைக்கும் எனக்கு ஆசை என்னென்னா, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வெளியே போகணுன்னு ஆசை. ஏன்னா ஒயிட் அண்ட் காக்கி ஃபேண்ட்லேயாவது என்ன பண்ணணும். காக்கி ஃபேண்ட்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அந்த காக்கி ஃபேண்ட்டை பற்றி சொல்லலை, கொஞ்சம் பிஸ்கெட் கலரில் பேண்ட்டை போட்டு என்ன பண்ணணும். ஒரு நாள் ஒரு பிஸ்கெட் கலர் பேண்ட்டு, ஒரு ஆஃப் குர்த்தால ஒரு சின்ன ஷர்ட் ஒன்று போட்டு போயிருந்தேன், வெள்ளை கலர் ஷர்ட்டு. நான் ஏடிஎம் முன்னாடி என்ன பண்ணேன், போய் நின்று ஒரு அம்மா டக்குன்னு வந்தாங்க. இப்போ நான் போட்டுமான்னாங்க. இல்லைம்மா உள்ளே ஆள் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. இல்லைப்பா அர்ஜென்ட்டுனாங்க. சரிப்பா போங்க அப்படின்னேன். அந்த அம்மா போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பின்னாடி ஒரு அம்மா சொல்கிறாங்க, பாஸ்ட்டுக்கிறாரு, பாஸ்ட்டை முன்னாடி அமுச்சிருமா, ஏமா அர்ஜென்ட் படுற அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் பாஸ்ட்டுன்னு சொல்லலை, நான் சர்ச்சு வச்சு நடத்துகிறோன்னு என்ன பண்ணல. ஒரு வார்த்தை, நீ போமா, நீ எடுத்துக்கோமான்னு சொன்ன ஒரு வார்த்தை நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு என்னவா மாற்றுது. சின்ன வார்த்தை தான், என்னது பெரிய வார்த்தைலாம் இல்லை.
நான் அதை யோசிக்கிறேன். நான் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் அவங்கள இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது, இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை. என் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க பஸ்ஸில் போகும்போது அவங்க எப்பவுமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் அதிகமாக போட்டு ட்ராவல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பிளெயினான ட்ரெஸ்ஸை தான் போட்டு போவாங்க. திடீர்னு யாருன்னா வயசானவங்க வந்தால் டக்குன்னு எழுந்து இடம் கொடுத்தா உடனே சொல்லுவாங்க, நீ என்னம்மா சர்ச்சைக்கு போறியாம்மா அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம். ஏதோ ஒரு சின்ன நன்மை செய்ததை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ளே என்ன வருது, ஓ சர்ச்சுக்கு போகிறவங்க இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க. ஒரு நன்மை செய்கிறதுனால யாரை நம்ம வெளிப்படுத்துகளாக இருக்கிறோன்னா இயேசு என்ன பண்ணலாம். அல்லேலூயா. இதில் நம்ம இயேசுவை குறித்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். நான் தேவன்னா யாருன்னு கேட்கும்போதே உங்களுக்குள்ளே இவ்வளோ கேள்வி வரும்போது இந்த கேள்வியோடு இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஆவின் கனிகளோடு நடக்கிற உங்களை பார்த்தாலே இயேசு என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தோடு இருக்கிற ஜெபம் உங்கள் மத்தியிலே வேண்டாம். அல்லேலூயா. அன்பின் ஜெபம் வரட்டும், இச்சை அடக்கத்தின் ஜெபம் வரட்டும். அல்லேலூயா. இச்சை அடக்கம் உடம்புல மட்டும் இல்லை, ஜெபத்துலேயும் என்ன பண்ணக்கூடாது, இச்சை அடக்கம் என்ன பண்ணணும், வரணும். ஆண்டவரே எனக்கு இதை தந்தால் தான் நான் அதை நாளைக்கு பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இச்சை அடக்க ஜெபம் வேணும். அல்லேலூயா. பொறாமை இருக்கிற ஜெபம் என்ன பண்ணக்கூடாது, நீடிய பொறுமையில் ஜெபம் என்ன பண்ணணும், வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது எபிரேயரின் புஸ்தகம் அதனுடைய 13வது அதிகாரம் 17வது வசனம். அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனம். விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நிறைய பேர் ஊழியக்காரருக்கு வசனம்னு நினச்சிட்டு இந்த வசனத்தை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வாசிக்கும். இது ஊழியக்காரருக்கான வசனம், நமக்கு எதுக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அவர் தானே ஜெபம் பண்ணுறாரு, அவர் உத்தரவாதி அப்படி இப்படின்னுவாங்க. இது எல்லாம் நமக்கான வசனம். அல்லேலூயா. அது ஊழியக்கார வசனம் இல்லை, அது ஊழியக்காருக்கு அதுக்கு 1000 வசனம் இருக்குது. இது நமக்கான வசனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வந்து பாஸ்ட் வந்து விசுவாசிகளுக்கு. இப்போ நமக்கு சொல்கிறேன், நானும் விசுவாசி தான், அதனால் உங்களோட நானும் சேர்ந்துக்கிறேன். பாஸ்ட்டை தனி குரூப்பாக சேர்த்துக்கலாம். அல்லேலூயா. பாஸ்ட்டை தனியாக ஓரம் கட்டிட்டு இப்போ நம்மளாம் சேர்ந்துக்கலாம். நம்மெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம், நம்முடைய விழித்திருப்பு எப்படிப்பட்ட விழித்திருப்பாக இருக்கணும்னா, என் பிள்ளை கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். நான் மட்டும் பறந்து போயிட்டு என் பிள்ளை ஒருவேளை இங்கே இருந்தா, நான் மட்டும் பறந்து போயிட்டு என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் இங்கே இருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான் சொல்ற வசனம் புரியுதா? அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கணும்னா நாம் இருக்க வேண்டியவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இங்க சொல்லுது, உத்தரவாதம் பண்ணுகிறதுலே விழிப்பா இருக்கணும். அவன் நமக்கு கெட்டதே செய்தாலும் சரி. அல்லேலூயா. அவன் நமக்கு கெட்டதே செய்தாலும் சரி, அவனுக்காக, அவர்களுக்காக. அல்லேலூயா. அவனுக்காகவும் அவர்களுக்காகவும் அவளுக்காகவும், யாருனாலும் அந்த அண்டர்லைனில் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கணும். அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்க நமக்கு துரோகமே செய்தாலும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அங்கே கொஞ்சம் குழப்பம் ஓடிட்டு தான் இருக்கும், ஏன்னா நான் மேலே இருக்கல, அதனால கொஞ்சம் குழப்பம் என்ன பண்ணும். அல்லேலூயா. அந்த குழப்பத்தை கண்டுக்காதீங்க. அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்கள் தனக்கு விரோதமாய் பேசினார்கள். யார் பேசினாங்க? சொந்த நண்பர்கள், கஷ்டத்தில் கூட நிற்பானுங்கன்னு நினைச்ச சிநேகிதர்கள் யாருக்கு விரோதமாக பேசுகிறாங்க? கட்டின மனைவியே யாருக்கு விரோதமாக பேசுனாங்க? யோ, உயிரோட இருக்கிறதுக்கு என்ன பண்ணு,
சும்மா கூட சாவாத, என்ன பண்ணிட்டு செத்துரு? 2 கெட்ட வார்த்தையை போட்டு ஆண்டவரை திட்டிட்டு என்ன பண்ற? அல்லேலூயா. மனைவிகளை சொன்ன உடனே கணவனை சந்தோஷப்பட வேணாம். ஒரே ஒரு சில பேர் தான் இருக்கும். அல்லேலூயா. அது குணாதிசயம்தான். குடும்பத்தில் நடக்கிற கஷ்டத்தை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நமக்கே என்னவா தான் இருக்கும். அல்லேலூயா. வீட்டுக்காரு தலையிலேருந்து கால் வரைக்கும் புண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நானும் மனைவிகள் இடத்துலேருந்தே பேசுகிறேன். நானும் வீட்டில் பாத்திரம் கழுவுறவன், துணி துவைக்கிறவன், எல்லா வேலையும் செய்கிறவன் தான். அதனால் எல்லா கஷ்டமும் எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் ஒருத்தர் தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்தம் புண்ணாக இருக்குது, பக்கத்துலேயே யாரும் போக முடியல. எத்தனை வருஷம் பார்ப்பீங்க? 1 வருஷம் பார்க்கலாம். நான் என்னையே வச்சு சொல்கிறேன். 1 வருஷம் பார்க்கலாம், 2வது வருஷம் பார்க்கலாம், 3வது வருஷம் என்ன பண்ணாது? டாக்டர்கிட்டே ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஊசி கீசி போட்டால் என்ன பண்ணுங்க? அவரும் கஷ்டத்தை தாங்க மாட்டேன்றாரு. எங்களாலையும் என்ன பண்ண முடியல? கஷ்டத்தை பார்க்க முடியலன்னு என்ன பண்ணுவோம்? இதில் இன்னொரு கொடூரம் என்னென்னா, தலைவருக்கு கையில் நகமும் இல்லை. அவருக்கு படுக்கை எங்கன்னா சாம்பல் படுக்கை தான். சாம்பல்லையும் ஒழுங்காக என்ன பண்ண முடியாது, படுக்கவும் என்ன பண்ண முடியாது. அவர்கிட்ட போய் அவரை குளிப்பாட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, குளிப்பாட்டவும் முடியாது. குளிப்பாட்டினா இருக்கிற புண்ணு என்னவாயிடும்? அந்த அம்மா பக்கத்தில் யோசித்து பார்த்தா, அம்மா அந்த அம்மா சொன்னது என்னதான், அந்த அம்மாவை வச்சு என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் செய்கிறாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இப்போ அந்த அம்மாவே எல்லோரும் கெட்டவங்களாவும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த அம்மா இருக்கிற வேதனையில் என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அங்கே யோசித்து பாருங்கள், அந்த யோபுடைய நிலைமையில யோசித்து பாருங்க. யோபு சொல்லுகிற வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார். இந்த விசுவாசம்தான். அதுக்கப்புறம் அந்த அம்மா எந்த வார்த்தையாவது பேசிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. 41வது அதிகாரமாக 42 வாசிக்கலாம் வேணாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோபுடைய சிநேகிதர்கிட்ட சொல்லுவாங்க, நீ போய் நீங்கள் 4 பேரும் போய் ஒழுங்கு மரியாதையாக யோபுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யோபு மன்னிச்சு உங்களுக்காக பலி செலுத்தினாதான் உங்களை என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. அங்கே மனைவியை சேர்த்துருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. யோசிப்பா, அங்கே மனைவியை சேர்த்துருக்காரா? அங்கே 4 நண்பர்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. 4 பேர் தான் ஓவராக பேசுறது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? 5வது அந்த அம்மாவையும் சேர்த்து என்ன பண்ணுறோம்? இழுத்து போட்டு அடின்னு அந்த அம்மாவையும் சேர்த்து எல்லா பிரசங்கத்திலையும் அடிக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனால் யோபு சொன்ன வார்த்தையை அந்த அம்மா கேட்ட உடனே, இதுக்கப்புறம் இந்த மனுஷக்கிட்ட ஒரு வார்த்தையும் என்ன பண்ணக்கூடாது? அந்த விசுவாசம் பெரிய விசுவாசம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அவர் மேலே எப்படி இருப்பேன்? என்ன நடந்தாலும் சரி அவர் மேலே. ஆனால் இந்த 4 பேர் நாசமாக போனவனுங்க எப்போ பார்த்தாலும், நானும் பார்த்துட்டோம். 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் ஆரம்பித்தது 40வது அதிகாரம் வரைக்கும் என்ன தான் பண்ணுறானுங்க? யோபுவை போட்டு, யோபு இப்படி நவந்தாலே அடி, நீ பண்ணதுனால தான். ஆனால் யோபு அப்படிப்பட்டவர்களுக்காகவும் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜெபம் உங்களுக்கு வருமா? அந்த கேள்விக்கு தான் இவ்வளோ கதை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை வாழவே விட மாட்டாங்க, அவங்களுக்காக ஜெபிப்பீங்களா? அந்த ஜெபத்தை பண்ணுறவங்க தான் ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் நான் சிரித்து சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் யோசித்து பாரு, அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? இன்றைக்கி திட்டிருப்பாங்க, நாளைக்கு போய் அவங்கக்கிட்ட பேச முடியுமா? பேசணும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை சொன்னேன் தெரியுமா? தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வாழ்க்கையில் எப்படினாலும் என்ன பண்ணலாம்? இருந்துடலாம். இப்போ ஏறி உக்காந்தோடனே ஸ்டார்ட் பண்ணுறவங்க காரி துப்புனாலும் என்ன பண்ணணும்? தொடச்சி போட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறவங்களா இருக்கணும். நான் பிஎம்டபிள்யூவில் பென்ஸில் போகிறேன்னு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நான் ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆவியில் நிறைஞ்சி ஜெபிக்கிறவங்களுடைய வரங்கள்னால நிரப்பத வரமே அன்பாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர நான் கடனாளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க என்ன தான் பண்ணட்டும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது 4வது காரியம், உன்னத பாட்டின் புஸ்தகம், சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 5 verses 2, 5வது அதிகாரம் 2வது வசனம்.
ம் ஆ இதற்குள்ளெல்லாம் நிறைய அதற்குள்ளெல்லாம் போக வேணாம். அதுக்கு மேலே சொல்லும், என் இருதயம் விழித்திருக்கிறது. அந்த வார்த்தை இருக்குதா? எத்தனை? 5ல் 2வது வசனம். அவர் கிருபை என்றும் உள்ளது. 5ல் நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. அல்லேலூயா. நான் என்ன பண்ணுறேன்? என் சரீரம் தூங்குது. நான் என்ன பண்ணுறேன்? நான் இங்கே வந்து விழித்திருக்கிறத குறித்து இப்போல்லாம் நீங்கள் கண்ணை திறந்து பார்த்துட்ருக்கீங்களே, யாராவது தூங்கிட்டு இருந்தா அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சரீர பிரகாரமான விழிப்பை குறித்து நான் சொல்லலை, இருதய விழிப்பை குறித்து சொல்கிறேன். அல்லேலூயா. இங்கே சுனேமியால் சொல்கிறாங்க, இந்த அழகான ஸ்திரீ சொல்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே என்னை காட்டிலும் அழகானவர்கள் யாரும் இல்லை. அல்லேலூயா. அதனால் நான் என்ன வச்சுக்கிறேன். அல்லேலூயா. கருப்பிலும் மிகவும் கருப்பாய் அழகாக இருந்த என்னை போல ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க மணவாளனை பார்த்து, நான் என்ன பண்ணுறேன்? தூங்கிட்டுருக்கேன், ஆனால் விழித்திருக்கேன். அல்லேலூயா. எது விழித்திருக்குன்னா என் இருதயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கே சூனைமேல் அதை தான் சொல்கிறாங்க. அல்லேலூயா. நான் தூங்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என் இருதயம் யாரை நோக்கி பார்த்துட்ருக்கு? யாரை நோக்கி பார்க்குதான்? புதுசாக கல்யாணம் ஆனது போல் நான் யாரை நோக்கி பார்க்குறேன்? சொல்லுங்க, சொல்லுங்க. யாரை நோக்கி பார்க்குறேன்? தேவனை நோக்கி பார்க்குறேன். சுனைமேல் அதை தான் சொல்கிறாங்க. நான் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கேன், புதுசாக இயேசுவை ஏற்றுக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க யோசித்து பாருங்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு என் லவ்க்கு என் விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. டக்குன்னு ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டால் உடனே என்ன பண்ணுவீங்க? அங்கங்கே யோசிப்பீங்க. இப்போ என் கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். கல்யாணம் நான் புதுசில் நான் இப்படி இருந்தேன், இப்போ இருக்கேனா? ஏன் பதிலாக நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்களும் இயேசுவும் எப்படி இருந்தீங்க? அப்படி இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த கேள்வி வேணும். அல்லேலூயா. நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது, நான் ஆரம்ப காலத்தில் விசுவாசியாக இருக்கும்போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, நான் ஒரு தேவைகளோடு ஒரு நன்மையோடு அப்போ வந்து ஆண்டவரே நீங்கள் வந்தால் கூட நான் உங்கள் கூட வந்துடுறேன்ற அவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணால் இஎம்ஐ கட்டுறதும் லோன் கட்டுறதும் இது கண்ணு முன்னாடி வருதா, இல்லை ஆண்டவருடைய முகம் கண்ணுக்கு முன்னாடி வருதா? நான் உங்ககிட்ட கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கணும், அந்த தொடர்பை நான் இழக்கக்கூடாது. சுனைமேல் அதை தான் சொல்கிறாங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணுறேன்? தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் என் இருதயம் யாரோடு தொடர்பில் இருக்குன்னா ஆண்டவரோடு தொடர்பில் இருக்குது. அல்லேலூயா. இங்கே அதுக்கு கீழே அப்படியே வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அவர் கதவை என்ன பண்ணுறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. இயேசு கூப்பிட்றாரா சாத்தான் கூப்பிட்றானேன்னு என்ன பண்ண மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தட்டுற சத்தத்திலே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு யார் தான் கூப்பிட்றாங்கன்ட்டு. நான் புதுசாக மணவாளன், என் மணவாளன் தான் தட்டுறாருன்னு கூப்பிடல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிற வார்த்தை புரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து சுனேமியாலேன்னு என்ன பண்ணல, கூப்பிடல. அந்த மனுஷன் வந்து கதவை தான் என்ன பண்ணுறாரு, தட்டுற சத்தத்திலேயே தெரியுது யார் வந்திருக்கிறதுன்னு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுதா தட்டுனா யார் வந்திருக்குன்ட்டு? அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை தட்டுறாங்களா, கணவன் தட்டுறாங்களா, இயேசு தட்டுறாங்களா, இல்லைன்னா சாத்தான் தட்டுதான் தெரியுதா? அல்லேலூயா. தர வாக்கு தத்துவம் இயேசு தர வாக்கு தத்துவமா, பிசாசு தர வாக்கு தத்துவமான்னு தெரியுதா இல்லையா? பிசாசே வாக்கு தத்துவம் தருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுப்போமா பிசாசு வாக்கு தத்துவத்தை குறித்து பேசினா நேரம் நிறையா போயிடும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி பதில் யார்கிட்ட கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும்.
அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தாலும், வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம் வந்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமா பிசாசு கொடுத்த வாக்கு தத்தமான்னு தெரியணும். அல்லேலூயா. திடீர்னு ஒரு பாஸ்டர் வந்து, உங்கள் பாஸ்டர் வர மாட்டார், ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறாங்க, ஆண்டவருக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறவங்க தான் நல்ல விசுவாசி. அல்லேலூயா. இதையும் நான் சொல்லி பழக்கிடுறேன். அல்லேலூயா. திடீர்னு ரிச்சர்ட் பாஸ்டே வந்து கூடும், ரிச்சர்ட் பிரதரே வந்து கூடும், இல்லை ரிச்சர்ட் சகோதரனே வந்து கூடும். உங்கள் வீட்டில் வந்து ஆண்டவர் இன்னைக்கு ஜெபிக்க சொன்னாங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டில் அற்புதம் பண்ண போகிறாங்களாம், அதனால் இந்த காரியத்தை மட்டும் பண்ணிடுங்கன்னு நான் சொன்னாலும் நீங்கள் சொல்லணும், நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணிவிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மணவாளன் கிடையாது, உங்கள் மணவாளன் அவர். அல்லேலூயா. அவர் சொல்கிறத கேட்குறவங்க தான் நீங்களும் நானும். அவர் செய்யினா செய்யணும், அவர் செய்யாதனா என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மணவாளன் தட்டுகிற தட்டலின் சத்தத்தையே தெளிவாக அறிஞ்ச சுனமியால் அந்த சத்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை ரிச்சர்ட் பிரதர் சொல்கிறது ஒருவேளை கர்த்தருடைய வாக்காக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், சில நேரங்களில் சரியில்லைனாலும் என்ன பண்ணணும்? அவரிடத்துல கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எதுனாலும் யார்கிட்ட தான் கேட்க பழகிக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற விசுவாசிகளாக இருக்கிறவர்களா எங்கே போக முடியும்? அல்லேலூயா. ஆரோனை போல இருக்கக்கூடாது. யாரை போல இருக்கக்கூடாது? மோசேவை போல இருக்கணும். இனம் வந்தாலும் எங்கே போய் நின்றணும்? எங்கே போய் நின்றணும்? எங்கே போய் நின்றணும்? எங்கே போய் நின்றணும்? யாத்திராமத்தை வாசித்து பாருங்க, மோசேவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடி போய் எங்கே தான் நிற்பார். ஆனால் ஆரோன் அப்படி கிடையாது. ஆரோன் அண்ணன் தான், இத்தனைக்கு என்ன தான் அண்ணன், மோசேவுக்கு அண்ணன். ஆனால் அவன் என்னன்னா, ஜனங்கள் வந்து அவனை கேட்டவொடனே ஜனங்கள் சத்தத்தை என்ன பண்ணிட்டாரு, எது நல்ல சத்தம்னு கூட இவனுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. ஆனால் இவன் குச்சை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அற்புதம் செய்கிற பொருளே இவங்கிட்ட தான் இருக்குது, அற்புதம் செய்கிற கோலே யாருக்கிட்ட தான் இருக்குது, துளிர்த்த கோல் அவன்கிட்ட இருக்கு. அவனே என்ன பண்ணல, ஒரு ஆசாரியன், அவனே யார் சத்தத்தை கேட்கல. தயவு கூர்ந்தாய் ஆரோனா இருக்கக்கூடாது, யாரா இருக்கணும்? அல்லேலூயா. முதலாவது சொன்ன ஜெபத்தில் விழித்திருக்கணும், ரெண்டாவது பாவம் செய்யாமல் விழித்திருக்கணும், மூன்றாவது உத்தரவாதம் பண்ண விழித்திருக்கணும், நான்காவது இருதயத்தில் விழித்திருக்கணும். அல்லேலூயா. இப்போ வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 24:42. ஒரு மணி நேரம் மட்டும் என் கூட இருங்க, சீக்கிரமாக முடிச்சிடலாம். வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. அவர் எப்போ வர்றாருன்னு தெரியாது, விழித்திருங்கள். அல்லேலூயா. 24, நான் ஒரே நிமிஷம் நான் அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. 24:42 வாசிக்கலாம், பார்க்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். ஓகே, அதுக்கு மேலே 32லேருந்து 44 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. அங்கே ஒரு சில சம்பவங்கள் சொல்லப்படும். 2 பேர் வயலில் இருப்பாங்களாம். எத்தனை பேர் வயலில் இருப்பாங்க? அதில் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன். 2 பேர் எந்திரம் அரைப்பாங்க, மாவாட்டிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2 பேர் காரில் போயிட்டுருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர். 2 பேர் பைக் ஓட்டிகிட்டு போவாங்க, ஒருத்தன் பின்னாடியோ ஒருத்தன் முன்னாடியோ உட்காந்துட்டு போயிட்டுருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். இந்த உபதேசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. 2 பேர் அல்லேலூயா. 2 பேர்ன்ற உபதேசம் சரியான உபதேசம். இந்த 2 பேர்ன்ற உபதேசத்தை தெளிவாக கவனிச்சுக்கணும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேர். அல்லேலூயா. இந்த 2 பேரில் 2 பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கணும். வசனம் சொல்லுது 2 பேரில் ஒருத்தர் தான் எடுத்துக்கொள்ளப்படுன்னு சொல்லணும். ஆனால் வசனத்தின்படியே நம்ம இப்போ சொல்லணும், நாங்கள் 2 பேருமே எங்கே வரணும்? அல்லேலூயா. அப்பா அம்மா 2 பேரும் ஒழுங்காக இருந்தால் பிள்ளைகள் என்ன வந்துடுவாங்க? அல்லேலூயா. அப்போ இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, 2 பேர் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி ஆண்டவர் சொல்கிறாங்க. 2 பேர், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தவன். வயலில் 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுது. 2 பேர்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை செய்கிறாங்க. எந்திரம் அரைக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேர் எந்திரம் அரைக்கிறது தான் சொல்லுது. 2 பேர்
2 பேரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் உங்களிடத்துல கேட்குறேன், ஆண்டவருடைய சத்தம் இப்போ கேட்டுச்சா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஆமென். வரட்டும், அப்படியே ஆக கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். இப்போ 2 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். இப்படி பிள்ளைகளே, எப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். யாரில் நிலைத்திருக்கணும்? வெட்கப்படாமல் அவரில் நிலைத்திருக்கணும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நிலைத்திருக்கிறவர்கள் எதில் நிலைத்திருக்கணும்னா, இப்போ சொன்ன தெரியுமா, காலையில் சொன்ன 7 காரியங்கள், இப்போ சொன்ன 4 காரியங்கள், டோட்டலாக ஒரு 11 காரியங்கள். இந்த 11 காரியங்கள்லையும் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. வெட்கப்படாத சந்ததியா, எப்படிப்பட்ட சந்ததியா? வெட்கப்படுகிற சந்ததியா இல்லாமல் வெட்கப்படாத சந்ததியாய் அவரை சந்திக்க நிலைத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதும்போது அழகாக எழுதுகிறார், நான் வெட்கப்படாத சந்ததியாய் அவரை பார்க்கணும்ப்பா. அல்லேலூயா. நான் என்னை பார்த்து பாவின்னு சொல்லிடக்கூடாது, என்னை பார்த்து நீ ரட்சிக்கப்படாதவன்னு சொல்லிடக்கூடாது. உன் பேர் என்னன்னே எனக்கு என்ன இல்லை, அற்ப விசுவாசியே யாருன்னே உனக்கு என்ன இல்லை. நீங்கள் அங்கே போயிட்டு நான் உங்கள் நாமத்தில் அற்புதம் பண்ணேன், உங்கள் நாமத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தேன், உங்கள் நாமத்தில் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், 10 பேருக்கு சாப்பாடு போட்டேன், 100 பேருக்கு சாப்பாடு போட்டேன், யாருன்னே தெரியாது, ஓடி போயிடு. இதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அல்லேலூயா. யாருன்னே தெரியாத இடத்துல நான் இருக்கக்கூடாது. என் குரலை கேட்டாலே சூனேமியால்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிடணும். அல்லேலூயா. என் குரலை கேட்ட உடனே ரிச்சர்ட் குரல் அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணிடணும்? அப்போ நான் நிலைத்திருக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. நிலைத்திருக்கிறவனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிலைத்திருக்கிறவனா என்ன? இங்கே ஒரு பெட்டி இருக்குது தெரியுமா? இந்த பெட்டி அங்கே இருக்க வேண்டியது, அங்கே இருக்க வேண்டிய பெட்டியை எடுத்து இங்கே ஒரு வேலைக்காக வச்சோம். அது அங்கேயே தான் என்ன பண்ணுது? அங்கேயே தான் என்ன பண்ணுது? இப்போ நான் எடுத்து வைக்கிற வரைக்கும் அது அங்கேயே தான் என்ன பண்ணும்? இது ஒரே இடத்துல நிலைத்திருக்குது. என்ன பண்ணுது? யாராவது எடுக்கிற வரைக்கும் அது அங்கேயே தான் என்ன பண்ணும்? அல்லேலூயா. ஆண்டவர் எடுக்கிற வரைக்கும் நம்ம அங்கேயே தான் இருக்கணும். ஒரு ஆமீன் வரட்டுமே. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிற ஜெபமோ, நான் விசுவாசிக்கிற விசுவாசமோ, நான் ஜாக்கிரதையாக ஜெபிக்கிற ஜெபமோ, நான் விழித்திருக்கிற எல்லா காரியமும் நிலையாய் ஒரே இடத்துல இருக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. அது கொஞ்சம் கூட அசையவே என்ன பண்ணக்கூடாது? அன்பில் நிலைத்திருக்கணும், இரக்கத்தில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், இச்சையடக்கத்தில் நிலைத்திருக்கணும், பொருளாசையில் நிலைத்திருக்கணும், பொருளாசை இல்லாமல் நிலைத்திருக்கணும். அப்புறம் வேற என்ன? இதில் எல்லாத்துலேயும் நான் நிலைத்திருக்கணும். ஜபத்தில் நிலைத்திருக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கிறதுல நிலைத்திருக்கணும். ஒரே இடத்துல தான் இருக்கணும் ஆண்டவர் வர வரைக்கும். அல்லேலூயா. நான் 100%னா 100%, 60%னா 60%, 90%னா 90%, இதில் நான் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த நிலைப்பை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நிலைத்திருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன் தெரியுமா, இப்படி நிலைத்திருக்கணும். ஒரே இடத்துல என்ன பண்ணணும்? எங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிடிச்சி வச்ச ஏதோ ஒன்று மாதிரி என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. நம்ம அப்படி தான் இருக்கணும், பிடிச்சி வச்சது மாதிரியே ஒரே இடத்துல அவருக்குள்ளே நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்துக்கலாம். மத்தேயு 10:22. எது வரைக்கும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. என் நாமத்தினால எல்லாராலும் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் சொல்லுங்க, வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. நான் அன்புல நிலைத்திருந்தா என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. நான் விசுவாசத்தில் நிலைத்திருந்தா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. பக்கத்து வீட்டுக்காரனா எல்லாரையும் தான் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டேன், வீட்டில் இருக்கிறவங்களையும் சேர்த்தே வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இல்லை பக்கத்தில் இருக்கிற என் பாஸ்ட்டு கூட என்ன பண்ணாது, உங்கள் பாஸ்ட்டு கூட பிடிக்காதுன்னே வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நான் அன்பில் நிலைத்திருந்தால் பாஸ்ட்டுக்கு பிடிக்காது, நான் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் பாஸ்ட்டுக்கு பிடிக்காது. இங்கே வசனம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. 22 ஆரம்பம் எப்படி சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம்.
போதும். அல்லேலூயா. இயேசு நாமனா எக்ஸாம்பிள் நான் சொன்னது தான். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இச்சையடக்கம், ஆவியின் கனிகள் எல்லாமே அங்கே அடங்கும். ஜெபம், வைராக்கியம், இதில் எல்லாமே நான் நிலைத்திருந்தேன்னா யாருக்குமே பிடிக்காது. இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கணுமா? அல்லேலூயா. பாருங்களேன், இன்னைக்கு நான் ஒன்று செஞ்சால் எனக்கு நல்லது கிடைக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என் நாமத்தினால எல்லாராலும் என்ன படுவீங்களா? அப்புறம் எதுக்கியா நான் ஆண்டவர் ஆராதிக்கணும்? எதுக்கு ஆராதிக்கணும்? கேள்வி வருதா இல்லையா? அல்லேலூயா. இந்த கேள்வியை நான் கடைசியாக வைக்க காரணம் இதுக்கு தான். அல்லேலூயா. நான் பண்ணுறது என்னை எல்லாரும் நேசிக்கணும்னு நான் பண்ணுறேன். நான் பண்ணுற ஒரு சின்ன நல்ல காரியம், அந்த நல்ல காரியத்தினால நான் மற்றவர்களிடத்துல நேசிக்கப்படணும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் வசனம் சொல்லுது, நான் அந்த காரியத்தை பண்ணால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்கன்னு வசனம் சொல்லுது. ஏன் பகைக்கிறாங்க? எதுக்கு பகைக்கிறாங்க? இதுக்கு நான் ஏன் ஆண்டவர் ஆராதிக்கணும்? அல்லேலூயா. ஆனால் வசனத்தை ஆண்டவர் அழகாக முடிக்கிறாங்க பாருங்களேன். அங்கே வாசிங்க பார்க்கலாம், 22 அந்த நடுப்பகுதியை வாசிங்க பார்க்கலாம். நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டுங்க. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறான். அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், ஆனால் நீ என் கூட என்ன பண்ணு? எப்படி இருக்கணுமா? முடிவு வரைய நேரத்து இருக்கணுமா? என்ன பண்ணுமா? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் இப்படியே சொல்லிட்டாங்க, அவன் எல்லாத்தையும் செய்வான், அவன் உனக்கு கெட்டது பண்ணுவான், ஆனால் நீ முடிவு பறிந்து என்னவா இரு? நிலைச்சிருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? அந்த ஆசீர்வாதம் என்னன்றதை நாளைக்கு உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அல்லேலூயா. நிலைத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நிலைத்திருக்கிறது நல்லது. எப்படி நிலைத்திருப்பணும் அப்படின்றதை குறித்து நாளைக்கு பேசுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு விழித்திருக்கிறவர்களாக இருங்க. விழித்திருக்கிறவர்களாக இருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் சீக்கிரமாய் வரும்போது அவரை சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தில் விழித்திருங்க, பாவம் செய்யாமல் விழித்திருங்க, உத்தரவாதம் பண்ணுகிறதுல விழித்திருங்க, இருதயத்தில் விழித்திருங்கள். இப்படி சொன்ன எல்லா காரியத்திலும் நிலைத்திருங்கள். நிலைத்திருப்பதின் ஆசீர்வாதத்தை குறித்து நாளைக்கு பேசுவோம். அப்படியே எளிமையிருப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். விழித்திருப்பவர்களாக அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். அப்படியே ஒருவேளை என்னை அறியாமல் நான் சில ஜெபங்கள், பாவமான ஜெபங்கள் செய்துதா, என்ன அறியாமல் சில தவறான காரியங்கள் செய்திருந்தா, என்ன அறியாமல் ஏதோ ஒரு காரியங்கள், ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையில் நிரம்பி கர்த்தருடைய சமூகத்தில் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே. நான் காலையில் சொன்னதுபடி நான் இது வரைக்கும் 10 வருஷமாக செஞ்சுட்டு வந்த ஜபம் என் ஜபம் இல்லை. இப்போ ஜபத்தை மாற்றி ஸ்தோத்திரத்தோடு ஜபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஏடுங்க, விண்ணப்பத்தை ஏடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சத்தம் வரலையே, ஸ்தோத்திர சத்தம் வரட்டும். ஹல்லேலூயா. ரதலப ஷதரதலப ரதலப கரதலபோ